யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்களேன் சும்மா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவன் நான் சொன்னல, அந்த பையனை மாதிரி மாறணும்னா, அந்த பொண்ணை மாதிரி மாறணும்னா, இந்த பையனை இந்த பொண்ணு அங்க போய் பிறக்கணும், அந்த அப்பனுக்கு பிறக்கணும், அந்த அம்மாக்கு பிறக்கணும். இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிராமிஸா சொல்றேன், அவன் மாற மாட்டான். அவன் எப்ப மாறுவான்? பாஸ்டர், குளிப்பாட்டி சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் இன்னைக்கு நிறைய பேர் சத்தியம் தெரியாததுனால என்னதான் ரத்தத்தால கழுகி 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 தலையில கைய வச்சு எண்ணெய் பூசி சோமோனி தொப்புன்னு கீழே விழுன்னு சொன்னாலும் திரும்பி எங்க இருக்கு தெரியுமா? அதே குட்டையில போய் அதே முறுமுறுப்புல அதே சண்டையில அதே வாக்குவாதத்துல, பாஸ்டர் சீக்கிரம் வாங்க, பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு, லேட்டா வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு தலை கீழே போயிடும். என்ன சொல்ற? நீ மறுபடி பிறக்காவிட்டால் நீ மனித சுபாவத்திலே தான் வாழுவாய். நீ மறுபடி பிறந்தால் ஒழிய அந்த அப்பனுடைய DNA உனக்குள்ள ஆபரேட்டே ஆகாது.